வணக்கம். ரீசெண்டாக நிறைய இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு 20% 25% இயர் ஆன் இயர் கிடச்சிரும். ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தோம்னா 30-35% கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லோரும் வராங்க. இது ஒரு ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கோவிட்க்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜான்வரி 2020 இப்போ வரைக்கும் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபினாமினல் ரிட்டர்ன். இதே மாதிரி எப்போதுமே கிடைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் இருக்காதீங்க. கோவிட்க்கு அப்புறமா மிட் கேப் இண்டெக்ஸ் மட்டுமே 27% கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 26% கொடுத்துருக்கு, ப்ராடர் மார்க்கெட் அரௌண்ட் 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, கோவிட்ல பீரியடில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயங்கள் நடந்தது. உதாரணமாக கோவிட் ஸ்லோடவுனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப நாள் கீழே இருந்தது, அதனால் கவர்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் பெட்டராக இருந்தது, கவர்மெண்ட் கண்டினியூட்டி தேர்ட் இயர் டேர்முக்கு இருந்ததாக இருக்கட்டும், இல்லை கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் க்ளீனானதாக இருக்கட்டும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேங்கிங் பேலன்ஸ் ஷீட் பர்ஃபெக்டாக இருக்குது, கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, கவர்மெண்ட்டோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, ஜிஎஸ்டி கலெக்ஷன் பெட்டராக இருக்குது. இந்தமாரி நிறைய விஷயங்கள் ஃபேவரபுளாக இருந்தது. இதனால் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலயமா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு வர ஆரம்பித்ததுனால ஹியூஜ் லிக்விடிட்டியும் இந்த மார்க்கெட்டை நல்ல ரிட்டர்ன்ஸ். ஏன்னா நிறைய பணம் ஒரு அசட் கிளாஸை சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த நம்ம கோவிட்க்கு அப்புறம் நமக்கு இப்படி ஒரு அப்நார்மல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எல்லாரோட போர்ட்ஃபோலியோலேயே இருக்குது. நான் சொல்கிறது இண்டெக்ஸ்லேயே ஒரு ரிட்டர்ன்ஸ்னால் நீங்கள் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இன்றைக்கி தேதியில் 25-28% ரிட்டர்ன்ஸ் நிறைய போர்ட்ஃபோலியோவில் உங்களால் பார்க்க முடியும். பட் அதே இது இந்த கோவிட்க்கு முன்னாடி 15 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 2005 கோவிட்க்கு முன்னாடி உள்ள 2020 வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, மிட் கேப் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் வெறும் 11% தான், ப்ராடர் மார்க்கெட் வெறும் 10.9% தான் கொடுத்துருக்கு. மேபி நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு 1-3% எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கோவிட்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி அதே ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் டைல்யூட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லாங் ரனில் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எதிர்பார்க்கலாம். ஒரு 12-15% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு லாங் டேர்முக்கு வந்தீங்க அப்படின்னா பெருசாக டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. அப்போது இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் ஒரு இன்வெஸ்டரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோவில் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, உங்களோட பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை ஒரு மேரேஜ்க்கோ ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கான பண தேவை ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி லாங் டேர்முக்கு தான் 5+ இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பெருசாக உங்கள் போர்ட்ஃபோலியோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ரொம்ப ஓவர் ஹீட்டட் செக்டார் கால் எடுத்திருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாமே தவிர, மற்றபடி இன்றைக்கும் நிறைய இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்ல ஃபண்ட்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஒரே விஷயம் என்னென்னா, கோயிங் ஃபார்வர்ட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் மாடரேட் பண்ணிக்கோங்க. ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டென்டேட்டிவாக 12-15% கிட்ட ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த கம்ஃபர்டபுளாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஹாப்பி இன்வெஸ்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.